கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க கதைக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 1999. எப்போதும் போல் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு டிவி பார்க்க ஒரே வீட்டில் கூடுறாங்க. காரணம், அந்த காலத்தில் டிவிங்கிறது பெரிய பெரிய பண்ணையார் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த வீட்டில் டிவி பார்க்க அக்கம் பக்கத்தில் உள்ள 2-3 வீட்டிலேருந்து உள்ள எல்லா பெண்களும் வருவாங்க. அப்போ அங்கே ஒரு அம்மா, எங்கடி அசுபதியை காணும் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா, உனக்கு தெரியாதா, வழக்கம் போல் அவங்க வீட்டில் ராமாயணம் தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல சுற்றி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறதுக்கு காரணம், அசுபதி வீட்டில் நடக்கிற டெய்லி சண்டை தான். அசுபதியோட புருஷன் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறான். நல்ல மனுஷன், குடி கும்மாளம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் சண்டை நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அசுபதி புருஷன் அசுபதி மேலே தேவையில்லாமல் படுற சந்தேகம்தான். மறுநாள் பொழுது விடியுது. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கும்பல் கும்பலாக வாயில் கையை வச்சுக்கிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க. அசுபதி வீட்டு வாசலில் ஒரே கூட்டம். காரணம், அன்னையோட அந்த ராமாயண கதை முடிவுக்கு வந்தது. ஆமாம், அசுபதி அன்னைக்கு உடனே பஞ்சாயத்து கூட்டுறாங்க, விசாரிக்கிறாங்க. அசுபதி புருஷன் சொல்கிறான், ஐயா, நேற்று எனக்கும் அவளுக்கும் சண்டை நடந்ததுயா. நான் நேற்று ஃபுல்லாக வீட்டுக்கே வரலையா. அந்த கோவத்தில் அவள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாயா அப்படின்னு அசுபதி புருஷன் சொல்கிறான். உடனே பஞ்சாயத்தார் எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்தாரியா, பஞ்சாயத்தில் எடுக்கிறது தான் முடிவு, சரியா? பஞ்சாயத்தில் நாங்கள் முடிவு எடுத்துட்டா இதுக்கு மேலே வேற யாரும் குறுக்க தலையிடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு சண்டையில் தான் தூக்கு மாட்டி தொங்கியிருக்கா, சரியா? அந்த பொண்ணு குடும்பத்துக்கு இழப்பீடா நீ 1.5 லட்சம் தரணும், சரியா? அப்படின்னு அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பானது எழுதப்படுது. உடனே அசுபதி புருஷனும், சரியா, நான் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்து, இந்த குழந்தைய யார் வளர்க்குறது, இதை பற்றி நாம் பேசியே ஆகணும். உடனே அசுபதியோட அம்மா, ஐயா, நான் இந்த குழந்தைய வளர்க்குறேன் ஐயா, என் பேத்தி போல நான் வளர்க்குறேன் ஐயா அப்படின்னு சொல்ல, இதற்கு அசுபதி புருஷன், ஒருபோதும் முடியாதியா, இதை நானே பார்த்துக்கிறேன், என்னோட குழந்தை நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு பலகட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த குழந்தையானது அசுபதி புருஷன் கையிலே ஒப்படைக்கப்படுது. பஞ்சாயத்து தீர்ப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அசுபதி எரிக்கப்படுறா. சரியா 9 நாட்கள் கடக்குது. அசுபதி வீட்டில் எல்லாரும் நல்லா தூங்குறாங்க. திடீர்னு குழந்தை அழ ஆரம்பிக்குது. உடனே அசுபதி புருஷன், மாமியார், மாமனார் முழிச்சுக்கிறாங்க. குழந்தைய எவ்வளவோ மத்துசம் பண்ணுறாங்க. குழந்தை அலறத நிப்பாட்டவே இல்லை. இது 1 நாள் 2 நாள் நீடிக்கலை. வாரம் முழுக்க குழந்தையானது அழப்படுது. அசுபதி புருஷன் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கதால அவனே குழந்தைய பரிசோதிச்சு பார்க்குறான். குழந்தையோட உடல் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் குழந்தை ஏன் இப்படி டெய்லியும் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்குள்ள யோசிக்கிறான். பகல் முழுக்க அந்த குழந்தைய தூங்காமல் ஒருவர் மாற்றி ஒருத்தவங்க விளையாட்டு காட்டுறாங்க. இரவு தூங்கும்போது குழந்தைக்கு தூக்க டானிக் வழக்கத்துக்கும் அதிகமாக கொடுக்குறாங்க. அன்றைக்கு இரவு குழந்தை நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கு. எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் மணி சரியா 1:30 ஆகுது. தெருவில் இருக்கிற நாய்ங்க எல்லாம் அசுபதி வீட்டு வாசலில் குலைக்க ஆரம்பிக்குது. வெளியில் வந்து அசுபதி எல்லாத்தையும் பார்க்குறான். நாய் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து படுக்கிறான்.
கொஞ்ச நேரம் ஆகுது. கதவை யாரோ தட்டுற சத்தம் தொடர்ந்து கேட்குது. போய் பார்க்குறான், யாருமே இல்லை. மறுபடியும் தட்டுற சத்தம். போய் பார்க்குறான், யாருமே இல்லை. பொழுது விடியுது. பக்கத்து வீட்டு பெண் ஓடி வந்து, என்னண்ணே, நைட்டு முழுக்க ஒரே நாய் சல்லு சல்லுன்னு குலைக்குது, என்ன விஷயம் அப்படின்னு அந்த பெண்ணை கேட்க, அசுபதி, காரணம் என்னன்னு தெரியல, நானும் பார்த்தேன், அப்புறம் விரட்டி விட்டு நானும் போய் படுக்க போயிட்டேன். மறுநாள் இரவு அமாவாசை. ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்து அசுபதி வீட்டு வாசல்ல நின்று, தெய்வம் வெளியில நிக்குது, கதவை திறந்து விடுங்க, அது உங்க காவலுக்கு வருது, கதவை திறந்து விடுங்க என்று சொல்லி குறி சொல்றான். அவன் போன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கதவு சத்தம். சாம்பிராணி புகையோட வாசம் வேற அடிக்குது. அசுபதி புருஷன் வெளியில சென்று பார்க்கறான். ஒண்ணுமே தெரியல. உடனே அவன் படுக்கை அறைக்கு போய் மறுபடியும் தூங்குறான். மறுநாள் காலை விடியுது. குடுகுடுப்புக்காரன் நைட்டு சொன்ன குறிக்கு பணம் வசூலிக்க அசுபதி வீட்டுக்கு வருகிறான். அசுபதி புருஷன் அவன்கிட்ட, நைட்டு என்ன குறி சொன்ன சொல்லு அப்படின்னு கேட்க விவரத்தை குடுகுடுப்புக்காரன் தெளிவாக சொல்கிறான். ஐயா, உங்கள் வீட்டு வாசலில் தெய்வம் ஒன்று நிற்கிது, அதுக்கு வாய்க்கட்டை யாரோ போட்டிருக்காங்க, அதால் பேச முடியல ஐயா, அந்த வாய்க்கட்டை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னு வச்சுங்க, அது உங்களுக்கு காவலுக்கு நிற்கதாயா வருது, அதுக்கான ஏற்பாடை முதல்ல பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு குடுகுடுப்புக்காரன் உடனே கிளம்பிடுறான். அசுபதி புருஷன் இதை தன்னோட அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா அம்மா இதற்கான ஏற்பாடு பண்ணுறதுக்காக 3 பேரும் சேர்ந்து அந்த குடுகுடுப்புக்காரனை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அவங்கிட்ட பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே குடுகுடுப்புக்காரன் சொல்கிறான், ஒருபடி அரிசியில் சேவலோட ரத்தத்தை கலந்து அதை வீடு முழுக்க நாம் தெளிக்கணும். அரிசி மாவில் கோடு போட்டு அந்த தெய்வத்தை தாண்ட சொன்னால் அந்த தெய்வத்தோட வாய்க்கட்டை அகலும் அப்படின்னு அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்கிறான். மறுநாள் இதற்கான ஏற்பாடு எல்லாம் நடக்குது. அவன் சொன்ன எல்லா விஷயத்தையுமே செய்கிறாங்க. சேவலோட ரத்தத்தை அரிசியில் கலந்து வீடு முழுக்க தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டு இரவு முழுக்க கதவு திறந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அனைவரும் தூங்க போகிறாங்க. அப்போ கொலுசோட ஓசை கேட்குது. அசுபதி புருஷனால் அந்த கொலுசோட சத்தத்தை கேட்க முடியுது. ஆனால் அவனால் அவன் கண்ணை திறக்கவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான். அவன் கண்ணை அவனால் திறக்கவே முடியல. ஆனால் தன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறத மட்டும் அவன் உணர்றான். அப்போ அவன் காது பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து, நான் தப்பே பண்ணலைங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. மறுநாள் பொழுது விடியுது. அசுபதி புருஷன் குடுகுடுன்னு ஓடி போய் நடந்தது எல்லாத்தையும் குடுகுடுப்பக்காரன்ட்ட விவரமாக சொல்கிறான். குடுகுடுப்பக்காரன், இதற்கு இன்னொரு பரிகாரம் இருக்குய்யா, அதை நம்ம பண்ணிட்டோம்னா அந்த தெய்வம் நம்ம கூட பேசும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த பரிகாரத்துக்கான ஏற்பாடும் நடத்தப்படுது. அது என்ன பரிகாரம்னா, சதுரமாக கோடு போட்டு 4 மூலையிலும் வேப்பங்குச்சி அடித்து நடுவில் பூசணிக்காயை முழுசாக வைக்கிறாங்க. எலுமிச்சம்பழத்தை குங்குமத்தில் நனைச்சி அதை எரிக்கிறாங்க. சூடு ஏற ஏற அந்த எலுமிச்சம்பழம் மேலே திடீர்னு பறக்குது. திடீர்னு பறந்து அந்த வீட்டு முழுக்க சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியலை. திடீர்னு அந்த எலுமிச்சம்பழம் பண்ணையார் வீட்டு திசையை நோக்கி பொத்துன்னு விழுது. இதெல்லாம் பார்க்குற அவங்களுக்கு என்ன புருஷன் உடனே, நேற்று அவன் நல்லா தானே பார்த்தேன், என்ன நீங்கள் இப்படி திடீர்னு இப்படி செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க? ஐயோ, நேற்று காலையில் வரைக்கும் நல்லா தான் இருந்தான், நைட்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல,
காலையில் போய் பார்க்குறாங்க, தூக்கு மாட்டி தொங்குனபடி கிடக்கிறான் அப்படின்னு அந்த நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடியிருந்த சில பெண்கள், எல்லாம் சாபம்டி, ஒன்றா ரெண்டா ஊரில் உள்ள கிடக்கிற எல்லா வாய் சாபத்தையும் வாங்கிக்கிட்டா இப்படி தான் தூக்கு மாட்டி தொங்கணும் அப்படின்னு அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அசுபதி புருஷன் உடனே விறுவிறுன்னு ஓடி போய் அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு பண்ணையாரை போய் பார்க்குறான். பண்ணையாரோட கால் முழுக்க முள்ளும் கல்லும் கீறி உடல் முழுக்க அப்படியே ரத்தமாக இருக்குது. அந்த நிலையில் அப்படியே தூக்கு மாட்டி தொங்குனபடியே அவங்க வீட்டில் கிடக்கிறாரு. உங்களுக்கு என்னோட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட தொடர்ச்சி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம்.